ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சட்னி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சட்னி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி 3 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சட்னி இருந்தால் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த சட்னி. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளியும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா தழை சேர்த்துக்கலாங்க. புதினா தழை நிறைய சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சட்னிக்கு தேங்காய் சேர்த்தாவும் நல்லாயிருக்கு, தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க கடாயில். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இந்த சட்னி 10 தோசை வேணாலும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை தான். தோசைக்கு கதம்ப சட்னிங்க. இப்போ சட்னி தாளிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.